Hello everyone. In this lecture, we are going to discuss about right to education. So, right to education அப்படின்ற இந்த ரைட் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா, இல்லை ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 3ல் ஆர்டிக்கல் 12 to 35 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த 12 to 35ல் எங்கேயாவது ரைட் டு எஜுகேஷன் அப்படின்ற வார்த்தை மென்ஷன் ஆகியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. தென் நம்ம எப்படி இப்போ ரைட் டு எஜுகேஷன் ஆஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு கோர்ட் நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த லெக்சரில் பிரீஃபாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் இன்ஏலியனபிள் ரைட். அதை நம்ம வெய்வ் பண்ண முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது நிச்சயமாக இந்தியாவில் பிறந்த எல்லா சிட்டிசனுக்கும் நிச்சயமாக இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ இதில் ரொம்ப முக்கியமான ரைட்ஸ் எது அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஆர்டிகல் 32 அப்படின்றத அம்பேத்கர் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொன்னாருன்னு நம்ம பார்த்துருக்கோம். பட் அதே மாதிரி ஈக்குவல் டு 32 நம்ம இன்னொரு ரைட் நம்ம கான்ஸ்டியூஷனல் ரைட்டில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நம்ம எடுக்கணும் அப்படின்னா அது ஆர்டிகல் 21 இருக்கும். ஆர்டிகல் 21 பொறுத்த வரைக்கும் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னு ஜென்ரலாக 2 டெர்மினாலஜி சொல்கிறாங்க. அப்போது ரைட் டு லைஃப் அப்படின்னா என்ன, பர்சனல் லிபர்ட்டினா என்ன அப்படின்றத நம்ம ஆர்டிகல் 21 பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்போ அதில் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஆர்டிகல் 21க்கு கீழே ரைட் டு லைஃப், பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னு இந்த 2 வார்த்தைக்கு கோர்ட் எப்படியெல்லாம் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து அதில் வாழ்க்கை ரைட் டு லைஃப் அப்படின்றது நாட் அ மியர் அனிமல் எக்ஸிஸ்டன்ஸ், பட் அதையும் தாண்டி சில விஷயங்கள் மனுஷனுக்கு கிடைக்கணும், அதுதான் ரைட் டு லைஃப் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம். நிறைய கேசஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அந்த கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் கிளீன் வாட்டராக இருக்கட்டும், பொல்யூஷன் ஃப்ரீ ஏராக இருக்கட்டும், இல்லை ரைட் டு ஆக்சஸ் த ரோடாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். எதுவுமே ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் கூட நம்ம இருக்கலாம் இல்லையா. ஆர்டிகல் 19க்கு கீழே எப்படி இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் கொண்டு வராங்களோ அது மாதிரி ஆர்டிகல் 21க்கு கீழே ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டின்னு இருந்தாலும் அதுக்கு கீழே நிறைய ரைட்ஸை நம்ம இந்தியன் ஜுடிஷியரி இன்டர்பிரிட்டேஷனில் நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இன்டர்பிரிட்டேஷன் மூலமாக ஜுடிஷியரி மூலமாக நமக்கு கிடைச்ச ஒரு இம்பார்ட்டன்ட் ரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை ஆர்டிகல் 21 சப்கிளாஸ் ஏ அப்படின்ற ஆர்டிக்கலில் கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் பண்ணி இன்னைக்கு நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரைட் டு எஜுகேஷன், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்றது இன்னைக்கு நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸாகவே கிடச்சிருச்சு. இந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு, அதாவது when framing the constitution, right to education is not under the fundamental right, but now it is under the fundamental rights, right to education. இந்த ஜேர்னி எப்படி போச்சு அப்படின்றது தான் இந்த லெக்சரில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ எஜுகேஷன் அப்படின்றது ஒரு மஸ்டா, ஒரு சிட்டிசனுக்கு இட் இஸ் த ரைட் ஆஃப் த சிட்டிசன் அண்ட் இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த கவர்மெண்ட் டு ப்ரொவைட் எஜுகேஷன் அப்படின்ற கான்செப்ட் எங்கேருந்து எமர்ஜ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யூடிஹெச்ஆர்லேருந்து நம்ம எடுக்கலாம். யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது இந்த உலகார்ந்த மனித உரிமைகள் சாசனம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சாசனத்தில் ஆர்டிக்கல் 26 சப்கிளாஸ் 1ல் எப்படி சொல்கிறாங்க, எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு எஜுகேஷன், எஜுகேஷன் ஷால் பி ஃப்ரீ அட்லீஸ்ட் இன் த எலிமெண்ட்ரி அண்ட் ஃபண்டமெண்டல் ஸ்டேஜஸ், எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஷால் பி கம்பல்சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உலகம் முழுக்க இருக்கிற நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சாசனம் யூடிஹெச்ஆர் அப்படின்னு சொல்லப்படுகிற யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் ஆர்டிகல் 26(1) சொல்லுது, எஜுகேஷன் அப்படின்றது நிச்சயமாக எல்லாருக்குமே கிடைக்கணும், முக்கியமாக எலிமெண்ட்ரி எஜுகேஷன் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அல்லது எஜுகேஷன் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1000 ரைட்ஸ் ஒரு சிட்டிசனுக்கு ஒரு கவர்மெண்ட் தரலாம்.
ஆனால் அந்த ரைட்டெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கல்வி அறிவு இருக்கணும், எனக்கு எஜுகேஷன் இருக்கணும். வித்தவுட் நாலேஜ் ஆர் வித்தவுட் எஜுகேஷன் ஐ கேனாட் கெட் மை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லையா, எந்த ஒரு ரைட்ஸாக இருக்கட்டும். அப்போது எஜுகேஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ண வேண்டியது தான் வெரி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் அப்படின்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃப்ரேம் பண்ணுறப்ப நம்ம இந்த ரைட் டு எஜுகேஷனையோ இல்லைன்னா எஜுகேஷன் கம்பல்சரியாக ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ற ப்ரொவிஷனையோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நம்ம கொண்டு வந்து வைக்கல. அதுக்கு பதில் நம்ம இந்த ரைட் டு எஜுகேஷன் அல்லது கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷனை டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் நம்ம வச்சுட்டோம். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் நாட் என்ஃபோர்சியபிள். பார்ட் 4 ஆஃப் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்கிறது அரசு நெறியுறுத்தும் கொள்கைகள்னு சொல்கிறோம். அப்போ இந்த பார்ட் 4ல் இருக்கிற டிபிஎஸ்பி அப்படின்ற விஷயம், அந்த பார்ட்டில் இருக்கிற எந்த ஒரு ப்ரொவிஷனும் நேரடியாக மக்கள் எனக்கு உரிமை அப்படின்னு கேட்டு நம்ம வாங்க முடியாது. அப்புறம் எதுக்காக அந்த டிபிஎஸ்பி, அதில் எதுக்காக இவ்வளவு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது? ஒரு கவர்மெண்ட் இன் ஃபியூச்சர் ஏதாவது பாலிசிஸ் அல்லது சட்டம் கொண்டு வர்றப்ப இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்கிற பிரின்சிபல்ஸை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க பேஸ்ட் ஆன் திஸ் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஸ்டேட் ஹாவ் டு என்ஃபோர்ஸ் ஆர் எனாக்ட் த லெஜிஸ்லேஷன்ஸ் அப்படின்ற ஐடியாக்காக தான் பார்ட் 3ல் என்ஃபோர்சியபிள் அப்படின்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் பார்ட் 4ல் நாட் என்ஃபோர்சியபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மனிதர்களுக்கு அல்லது சிட்டிசனுக்கு தேவையான உரிமைகளை இங்கே டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு வச்சுருக்கோம். அந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் ஆர்டிகல் 45 பார்த்தீங்கன்னா, த ஸ்டேட் ஷால் endeavour to provide within a period of 10 years from the commencement of this constitution for free and compulsory education for all children until they complete the age of 14 years. ஓகே, ஸோ அப்போ இந்த ஆர்டிக்கல் நம்ம படிக்கிறப்ப நமக்கு தெளிவாக தெரியுது, இந்த கான்ஸ்டியூஷன் வந்ததுல இருந்து வித்தின் 10 இயர்ஸில் 10 வருஷத்துக்குள்ள ஸ்டேட் அதாவது அரசாங்கம் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனை 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் பற்றி நமக்கு, அதோடைய பாலிசி பற்றி நமக்கு தெரியும். இதில் இருக்கிற வார்த்தைகள் எதுவுமே ஸ்டேட்டை பைண்ட் பண்ணாது. அப்போ ஸ்டேட்டுக்கு எப்போ ஃபினான்ஷியலி தே ஆர் ரெடி டு டூ, இல்லை எப்போ கண்ட்ரி டெவலப் ஆகிடுச்சின்னு அவங்க நம்புகிறாங்களோ அன்னைக்கு தான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை அவங்க லாவாக கொண்டு வர முடியும். அப்போ கவர்மெண்ட் லாவாக கொண்டு வந்தால் மட்டும்தான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்கிற ஒரு ஆர்டிக்கல் அப்படின்றது நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸாவோ இல்லை ரைட்டாவோ நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்போது நம்ம எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக எஜுகேஷன் கொடுக்கல. ஆனால் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் ஆர்டிக்கல் 45க்கு கீழே இந்த கான்ஸ்டியூஷன் கமெண்ட்ஸ் ஆனதுலேருந்து 10 வருஷத்துக்குள்ள 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படின்றாங்க. நம்ம கவர்மெண்ட் கொடுத்தாங்களா அப்படின்னா நோ, இல்லை. அதுக்காக நம்ம கவர்மெண்ட்டை குறை சொல்ல முடியும்னாலும் கவர்மெண்ட்டை குறை சொல்ல முடியாது. ஏன்னா என்னைக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு ஃபினான்ஷியலி நாங்கள் பொசிஷன் சவுண்டாக இருக்கோம், ஏன்னா உலகம் இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை கோடி மாணவர்கள் வராங்க இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் 14 ஏஜ் வராங்க. அப்போ அத்தனை கோடி பேருக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனை கொடுக்குற நிலைமையில 1950லையோ 1955லையோ, தட் இஸ் நம்ம எப்போ சுதந்திரம் வாங்கி அந்த கொஞ்ச நாளில் இந்திய அரசாங்கம் இருந்துச்சா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஆனால் கொஞ்சம் வருஷம் கழித்து அதை செஞ்சுருக்கலாம். அதை செய்யறதுக்கு நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் தான் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. அப்போது கேஸ் பை கேஸ் மெத்தடில் ஒரு கேஸ்லேயும் தான் இன்டர்பிரிட்டேஷன் மூலமாக சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்ஸும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற பர்வியூக்குள்ள எல்லா சிட்டிசனுக்கும் எஜுகேஷன் இஸ் அ ரைட் அப்படின்ற மேட்டர் ஆஃப் ரைட் அப்படின்ற விஷயத்தில் எஜுகேஷனை கொண்டு வந்து கொடுக்க பார்க்குறாங்க. அதுக்கு சில கேசஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேசஸ் இருக்குது. அந்த கேசஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் மோகினி ஜெயின் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அப்படின்னு இந்த கேஸ்.
மோகினி ஜெயின் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஃபேக்ட் சொல்கிறேன். மிஸ் மோகினி ஜெயின் அப்படின்றவங்க கர்நாடகாவில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் போயிட்டு படிக்கிறதுக்கு சீட் அப்ளிகேஷன் போடுவாங்க. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் ரூபா வருஷத்துக்கு கேபிட்டேஷன் ஃபீஸாக கேட்பாங்க. அப்போது அவங்களால கட்ட முடியாது. அவங்க அந்த எஜுகேஷன் அப்படின்றது எனக்கு ரைட் டு லைஃப் அப்படின்ற ஆர்டிக்கல் 21க்கு கீழே வரும். அப்போது இந்த எஜுகேஷனை இந்த கவர்மெண்ட் காலேஜ் எனக்கு கொடுக்காம விடுறது அப்படின்றது என்னுடைய ஆர்டிக்கல் 21க்கு கீழே என் ரைட் டு லைஃபையே பாதிக்குது அப்படின்ற அப்ரோச்சில் இவங்க கோர்ட்டில் அப்ரோச் பண்ணுறாங்க. அப்போது கோர்ட் சொல்லுது ரைட் டு எஜுகேஷன் அட் ஆல் லெவல் எ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 21 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றது இட்ஸ் ரைட் டு எஜுகேஷன் ஃபார் ஆல் த லெவல். ஆல் த லெவல் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த டிகிரி வரைக்கும் நம்ம படிக்கிறோம், டிகிரியோ பிஜியோ பிஹெச்டியோ எந்த லெவலில் படித்தாலும் ஆல் த லெவல்ஸ் எஜுகேஷன் இஸ் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 21 அப்படின்னு இந்த மோகினி ஜெயினில் இந்த கேஸில் கோர்ட் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்க. எஜுகேஷன் இன் இந்தியா இஸ் நெவர் பீன் எ கமாடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கமாடிட்டி அப்படின்னா ஒரு விற்பனை பொருள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அப்போ எஜுகேஷன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விற்பனை பொருள் கிடையாது, ஒரு கமாடிட்டி கிடையாது, ஒரு கூட்ஸ் கிடையாது. அது இட்ஸ் அ சர்வீஸ். அப்போ இந்த சர்வீஸ் எல்லாருக்குமே போய் கிடைக்கணும், அது கவர்மெண்ட்டுடைய டியூட்டி அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. பட் நாட் ஃபிக்ஸ் த ஏஜ் லிமிட் அப்படின்றதும் இந்த கேஸில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நாட் ஃபிக்ஸ் த ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்கிறப்ப எந்த வயசு வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷனோ இல்லது எஜுகேஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது இந்த கேஸில் டிசைட் பண்ணாமல் விட்டுறாங்க. அப்போ மோகினி ஜெயின் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அப்படின்ற இந்த கேஸ் தான் ரைட் டு எஜுகேஷன் அப்படின்ற ஒரு ரைட் நமக்கு எமர்ஜ் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் அவர் இந்தியா. பட் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இது ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட கேஸ், மெடிக்கல் காலேஜ் சீட் சம்மந்தப்பட்ட கேஸ். ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, இன் ஆல் லெவல் இட் இஸ் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அண்டர் ஆர்டிகல் 21. இதுக்கு அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா உன்னிகிருஷ்ணன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். உன்னிகிருஷ்ணன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் 1993 வந்த கேஸ். அப்போ மோகினி ஜெயின் ஃபர்ஸ்ட் வருது, மோகினி ஜெயினுக்கு அடுத்து இந்த உன்னிகிருஷ்ணன் கேஸ் வருது. உன்னிகிருஷ்ணன் பொறுத்த வரைக்கும் இந்த கேஸும் கேபிட்டேஷன் ஃபீஸ் சம்மந்தப்பட்டது தான். ஆனால் உன்னிகிருஷ்ணன் கேஸ் இஸ் ரிலேட்டட் டு பிரைமரி எஜுகேஷன், ஸ்கூல் லெவலில் பிரைமரி எஜுகேஷன் அந்த லெவலில் இருக்கிற இந்த கேஸில் தான் சுப்ரீம் கோர்ட் இன்னும் நேரோ டவுன் பண்ணி நமக்கு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எஜுகேஷனை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கையில் தராங்க. ஸ்பெசிஃபிக்கலி எல்டு தட் ரைட் டு எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் ஏஜ் ஆஃப் 6 to 14 years. அப்போ 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு இல்லை இருக்கிற குழந்தைங்களுக்கு ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றது ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு இந்த கேஸில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஓவர்ரூல்டு மோகினி ஜெயின் அப்படின்றப்ப அதில் ஆல் லெவல் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது ஃப்ரம் பிரைமரி ஸ்கூல் டு எனி லெவல் ஆஃப் எஜுகேஷன். அந்த ஆல் லெவல் அப்படின்றத ஓவர்ரூல் பண்ணி 14 வயசு வரைக்கும் மட்டும்தான் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்றத இங்கே நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக கொடுக்குறாங்க. ஆஃப்டர் 14 years இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டேட்ஸ் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு கண்டிஷனையும் உன்னிகிருஷ்ணனில் கொடுக்குறாங்க. அப்போது ஆஃப்டர் 14 years என்ன ஒரு ஸ்டேட், அந்த ஸ்டேட்டோட எக்கனாமிக் ஃபினான்ஷியல் கண்டிஷன் அண்ட் தென் அந்த ஸ்டேட்டோடைய டெவலப்மெண்ட், அதை பொறுத்து நல்ல ஃபினான்ஷியலி வெல்த்தாக இருக்கிற ஸ்டேட்டாக இருக்கிறோம் அப்படின்னா ஓகே 14 years வரைக்கும், ஒரு 10th முடிச்சிட்டோம் அப்போ 12th வரைக்கும் ஃப்ரீயாக கொடுங்க, அதுக்கும் நமக்கு முடிச்சிட்டோம் அப்போ 12th ஒரு யூஜியை ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த லெவல் போகிறது அப்படின்றது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட் டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அல்லது இந்தியா முழுக்க எடுக்க வேண்டிய ஒரு டிசிஷன். அதை நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி எல்லா லெவல்லையும் நம்ம ஃப்ரீ அண்ட் கம்பல்சரியும் கொடுக்க முடியாது அப்படின்னு இந்த உன்னிகிருஷ்ணனில் சொல்கிறாங்க. அப்போ மோகினி ஜெயின் பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட சொல்கிறாங்க, உன்னிகிருஷ்ணனில் தான் பிரைமரி எஜுகேஷன் பற்றி சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தென் அடுத்த கேஸ் எம்சி மேத்தா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு கேஸ். நமக்கு எம்சி மேத்தா
நிறைய சைட்டேஷன்ஸ் நீங்கள் படிப்பீங்க. அதில் எம்சி மேத்தா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றது இங்கே இருக்கிற பாண்டட் லேபர்ஸ் பற்றி இந்த கேஸ். இப்போ பாண்டட் லேபர்ஸ் சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா, சைல்ட் லேபர்ஸ் அவங்க பாண்டட் லேபராக இருக்கிற அந்த விஷயத்துக்கு அகெயின்ஸ்டாக இந்த எம்சி மேத்தா இந்த கேஸ் ஃபைல் பண்ணுறப்போ இதில் தெளிவாக சொல்கிறாங்க, the Supreme Court stated that Article 45 had acquired the status of fundamental rights following the constitutional bench decision in Unnikrishnan அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உன்னிகிருஷ்ணன் 1992ல ஜட்ஜ்மெண்ட் வந்தப்பயே ஆர்டிகல் 45ல இருக்கிற அந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படின்ற 6 ஏஜ் டு 14 ஏஜ் வரைக்கும் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி கொடுக்க வேண்டிய எஜுகேஷன் ரைட் ஆயிடுச்சு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எம்சி மேத்தா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கேஸில் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தராங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஒரு 3 விஷயம் பார்த்துருக்கோம். மோகினி ஜெயின் பார்த்தோம், மோகினி ஜெயினுக்கு அடுத்தது உன்னிகிருஷ்ணன் பார்த்தோம், உன்னிகிருஷ்ணனுக்கு அடுத்து எம்சி மேத்தா பார்த்தோம். ஸோ இந்த டைமில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இட்ஸ் கம்ஸ் ஃபார்வர்ட் டு மேக் எ எஜுகேஷன் அஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். கல்வியை அடிப்படை உரிமையில் சேர்க்கறதுக்கு இந்திய அரசாங்கம் முன் வராங்க. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 86th அமெண்ட்மெண்ட் 86வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2002வது வருஷம் கொண்டு வராங்க. மொத்தம் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட அமெண்ட்மெண்ட் வருது. 86th அமெண்ட்மெண்ட் 2002வது வருஷம் 2002ல இந்த அமெண்ட்மெண்ட் வருது. 3 இம்பார்ட்டன்ட் திங் இதில் சேர்க்குறாங்க. 21A அப்படின்னு ஒரு புது ஆர்டிக்கலை ஆர்டிக்கல் 21க்கு கீழே இன்சர்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் 21A அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலை ஆர்டிக்கல் 21க்கு அடுத்தது இன்சர்ட் பண்ணுறாங்க. அந்த ஆர்டிக்கல் சொல்லுது, the state shall provide free and compulsory education to all children of the age of 6 to 14 years in such manner as the state may by law determine அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு அரசாங்கம் அப்படின்றப்ப என்ன வருதுன்னா, இந்த இந்திய அரசாங்கம் 6 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற சில்ட்ரனுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றத ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க. இப்போ இந்த 2002 அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த எஜுகேஷன் அப்படின்றது 45க்கு கீழே டிபிஎஸ்பியில் இருந்தது. அப்போ 45க்கு கீழே டிபிஎஸ்பிக்கு கீழே இருந்ததுனால எந்த ஒரு இந்திய குடிமகனும் அதை போய் எனக்கு இந்த ரைட்ஸ் கொடுங்க அப்படின்னு நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. 86th அமெண்ட்மெண்ட்ல 21Aல இதை பார்ட் 3க்கு கீழே ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதனால இந்த 2002ல இருந்து ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றது இந்தியாவில் இருக்கிற எல்லா சிட்டிசனுக்கும் இட் இஸ் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்குது. 86th அமெண்ட்மெண்ட்ல 3 அமெண்ட்மெண்ட் சொன்னேன். 21A ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அடுத்தது ஆர்டிகல் 45 பார்க்க போகிறோம். இப்போ 45 அப்படின்றது ஆல்ரெடி வித்தின் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் 10 years ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வெர்பாட்டிக்கல் டேர்ம் அப்படியே எடுத்துட்டு புதுசாக சேர்க்குறாங்க. ஆர்டிகல் 45ல ப்ரொவிஷன் ஃபார் early childhood care and education to children below the age of 6 years. The state shall endeavor to provide early childhood care and education for all children until they complete the age of 6 years அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இதை எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்றது புரியும். இந்த ஸ்லைடோட ஸ்டார்டிங்கில் 45ல என்ன சொல்கிறாங்க, ஸ்டேட் ஷால் என்டோவர் 6 to 14 years அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 6 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கலாம், அதுக்கு ஸ்டேட் ஆக்டிவிட்டி மேற்கொள்ளணும் அப்படின்னு இருந்துச்சு. அதை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அந்த 6 to 14 21க்கு கீழே போயிடுறாங்க. இப்போ இந்த 45ல ஃபில் பண்ணணும். எப்படி நம்ம ஃபில் பண்ண முடியும்? அப்போ குழந்தை பிறக்கிறதுல இருந்து 6 வயசுக்கு ஸ்கூல் போகிற வரைக்கும் ஒரு பீரியட் இருக்கு இல்லையா, அந்த பீரியட்ல அவங்களுடைய சைல்டுஹுட்டை எர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், அப்போ இந்த ப்ரீகேஜி சொல்கிறோம், கிண்டர் கார்டன் சொல்கிறோம், இல்லை நல்ல நியூட்ரிஷன் சொல்கிறோம், பசங்க நல்ல நியூட்ரிஷன் சாப்பிட்டா தான் படிக்க முடியும். இது மாதிரி
6 வயசு வரைக்கும் அந்த குழந்தையுடைய மென்டல் ஹெல்த் அந்த எஜுகேஷனல் ஹெல்த்தை என்டோவர் பண்ண வேண்டியது ஸ்டேட்டுடைய ஒன் ஆஃப் த டியூட்டியாக டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் கொண்டு வந்து இதை வைக்கிறாங்க. ஓகே, 45. அண்ட் தென் ஆர்டிகல் 51 சப்கிளாஸ் ஏ சப்கிளாஸ் கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 51A அப்படின்றது என்ன நமக்கு தெரியும், இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் டியூட்டி டு த சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கிற மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டி 51Aல இருக்குது. அந்த 51Aல ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் கடைசியாக கே அப்படின்ற ஒரு கிளாஸை இன்சர்ட் பண்ணி who is the parent or guardian to provide opportunity for the education to his child or as the case may be what between the age of 6 and 14 years. அப்போ 6 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளாக இருந்தால் தன்னுடைய குழந்தைகள் இல்லை யாரையாவது பாதுகாத்துட்டு இருக்கிறோம், பாதுகாவலராக இருக்கிறோம், காப்பாளராக இருக்கும் அப்படின்னா தன் காப்புக்கு கீழே இருக்கிற வாட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த யாரை நம்ம பாதுகாக்கிறோமோ அந்த குழந்தைகளையோ 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு சிட்டிசனுடைய கடமை அப்படின்னு கொண்டு வந்து ஆட் பண்ணுறாங்க. அப்போ இந்த 2002 வந்த 86th அமெண்ட்மெண்ட்டில் 3 விஷயம் நடக்குது. 21A அப்படின்னு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுறாங்க. 45 அப்படின்றதுல ஆல்ரெடி இருந்ததை ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுறாங்க. அண்ட் தென் 51AK அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கிளாஸை இன்சர்ட் பண்ணுறாங்க. இந்த 3 தான் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டு இந்தியன் கவர்மெண்ட் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸாகவும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்லையும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லையும் 3 விஷயத்தை ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது இப்போ நமக்கு ரொம்ப தெளிவாயிடுச்சு. கான்ஸ்டியூஷன் வந்தப்போ எஜுகேஷன் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஒன்லி இட் வாஸ் பிளேஸ்ட் இன் த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஆஃப்டர் உன்னிகிருஷ்ணன், ஆஃப்டர் மோகினி ஜெயின் அண்ட் ஆஃப்டர் MC மேத்தா கவர்மெண்ட் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக மாற்றுறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக மாற்றினதுக்கப்புறம் எல்லா சிட்டிசனுக்கும் அது ஒரு கம்பல்சரியான ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக கிடச்சிருது. ஓகே, அப்போது இது 2002 நடக்கிறது. 2009 கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக வந்துருச்சு, அதை மக்களுக்கு கொண்டு போகணும் இல்லையா, அதுக்காக ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அடிப்படையான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அப்போ நிறைய ஊரில் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்து போய் படித்ததாலாம் நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்போது ஆனால் அந்த ஊரில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கும். அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அரசாங்கத்துக்கு சில பொறுப்பு இருக்குது, பேரண்ட்ஸுக்கு சில பொறுப்பு இருக்குது, அண்ட் தென் கவர்மெண்ட்டுக்கும் சில பொறுப்புகள் இருக்குது இல்லையா, அதுதான் அரசாங்கம் சொன்னேன். அப்போ கவர்மெண்ட்டுக்கும் பேரண்ட்டுக்கும் டீச்சர்ஸுக்கும் சில பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டியை இந்த ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்ற இந்த ஆக்டு கீழே கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆக்ட் நம்ம இந்த லெக்சரில் பார்க்க போகிறது இல்லை, பட் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அதில் 7 சாப்டர் இருக்குது, 38 செக்ஷனில் சொல்கிறாங்க. அந்த ஆக்டில் ஒரு ஜஸ்ட் சொல்லணும் அப்படின்னா எவ்ரி 1 கிலோமீட்டர் தேர் ஷுட் பி 1 கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்றாங்க. எவ்ரி 1 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டருக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளஸ் அப்படி ஸ்கூல் இல்லாத பட்சத்தில் அந்த இடத்துல இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூலில் அவங்களுக்கு, அதாவது யாருக்கு படிக்க முடியல, யாருக்கு காசு இல்லையோ அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. லோக்கலில் இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ப்ரைவேட் ஸ்கூல் ஒரு 25% ஆஃப் சீட்டை ரிசர்வ் பண்ணி இந்த ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டியை ஸ்கூலுக்கும், அந்த ஸ்கூலில் நல்ல வெல் ட்ரைன்டு டீச்சர்ஸ் இருக்கணும், அந்த ஃபெசிலிட்டிஸ் இப்படி இருக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனை 2009 நமக்கு கொடுக்குது. ஓகே, அப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 21A கொண்டு வராங்க. பேஸ்ட் ஆன் தட் ஒரு லாவையும் இந்தியன் கவர்மெண்ட் பாஸ் பண்ணிடுது. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தது ஒரு அட்வான்ஸ்மெண்ட், இதுக்கு அடுத்தது அப்போது ரைட் டு எஜுகேஷன் கிடச்சிருச்சு, அதுக்கு அடுத்தது ஏதாவது ஜுடிஷியரி நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ், 2 இம்பார்ட்டன்ட் கேஸ் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் NG கோமான் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மணிப்பூர், 2010 வந்த கேஸ். ஓகே, அப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் மணிப்பூரில் வந்ததில் ஒரு 2 ஊர் பேர் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. கோம்லா பி
அண்ட் தென் லிவா சான்சிங் அப்படின்னு ஒரு 2 ஊர். ஓகே, அதை ஏ அண்ட் பின்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த கோம்லாத்பி அப்படின்ற அந்த ஊர் வந்து இந்த லிவா சேஞ்சிங் அப்படின்ற அந்த ஊரோட 2 ஊரும் ஒன்றா இருக்குது. ஒன்றா இருக்கிறப்ப இந்த 2 ஊரை பிரிச்சிடுறாங்க. பிரிக்கிறப்ப அந்த கோம்லாம்பியில் இருந்த ஸ்கூல் அப்படின்றது ஒரு புயல் வந்து அந்த ஸ்கூல் இடிஞ்சு போயிடுது. ஓகே, அப்போ ஏபி ஒன்றா இருக்குது, ஏபி 2ஆக பிரியுது. ஏல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன ஆகுது, மழையில் அந்த ஸ்கூல் உடஞ்சிருது. ஹெவி ஸ்ட்ரோமில் ஸ்கூல் உடஞ்சிருது, அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் உடஞ்சிருது. அப்போது கவர்மெண்ட் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கொண்டு வருது. அந்த ஊரில் கவர்மெண்ட் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலமாக சொல்கிறாங்க, அந்த லிவா சான்சிங் அப்படின்ற ஊரில், அதாவது இன்னொரு ஊர் இருக்கு இல்லையா, அந்த இன்னொரு ஊரான லிவா சான்சிங்கில் புதுசாக ஒரு ஸ்கூல் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே பெட்டிஷனர் கோமோன் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, அப்போ எங்கள் ஊருக்கு அந்த கோம்லாம் அந்த ஊரில் இருக்கிற எங்களுக்கு ஸ்கூல் இல்லை, நாங்கள் வந்து எப்படி இன்னொரு ஊருக்கு போய் படிக்க முடியும், எங்கள் ஊருக்கு தான் ஸ்கூல் வேணும், இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு கோர்ட்டில் கேட்குறாரு. அந்த ஹைகோர்ட்டில் என்ன நடக்குது, இன் ப்ரைவேட் ஸ்கூல் த சில்ட்ரன் கெட் எஜுகேஷன். ஓகே, ஸோ அவர் என்ன சொல்கிறாங்க, அதாவது அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அந்த கோம்லாம்பியில் ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது, அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் இவங்களுக்கெல்லாம் எஜுகேஷன் கிடைக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம் அப்படின்றாங்க. இந்த கன்டென்ஷனை, அதாவது கவர்மெண்ட்டுடைய கன்டென்ஷனை கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்குது. ஃபர்ஸ்ட் லெவலில் கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சிங்கிள் பெஞ்ச் சொல்கிறாரு, இட் இஸ் அப் டு த அத்தாரிட்டிஸ் வேர் த ஸ்கூல் டு பி சிச்சுவேட்டட் அப்படிங்கிறாங்க. அப்போது இட்ஸ் அப் டு த அத்தாரிட்டி வேர் டு பி த ஸ்கூல் சிச்சுவேட்டட். அப்போ ஸ்கூல் எங்கே கட்டணும் அப்படின்றத கவர்மெண்ட் அத்தாரிட்டி முடிவு பண்ணிப்பாங்க. அவங்க தான் ப்ரைவேட் ஸ்கூலில் கட்ட சொல்கிறாங்க, தரேன்னு சொல்கிறாங்களே, அங்கே சேருங்க அப்படின்ற மாதிரி சிங்கிள் ஜட்ஜ் வந்து ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே அதே கோர்ட்டில் அப்பீல் போகிறப்ப ஷிஃப்டிங் ஆஃப் ஸ்கூல் இஸ் வயலேஷன் ஆஃப் ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு அந்த பெஞ்ச் சொல்லுது. ஓகே, சேம் கோர்ட்டு தான் மணிப்பூர் அவங்கள பொறுத்த வரைக்கும் குஜராத்தில் அது வரும்னு நினைக்கிறேன். குஜராத் ஹைகோர்ட்டில் அது வரும். அந்த குஜராத் ஹைகோர்ட்டில் அவங்க சொல்கிறாங்க, பெஞ்சில் என்ன சொல்கிறாங்க, ஷிஃப்டிங் ஆஃப் ஸ்கூல் இஸ் வயலேஷன் ஆஃப் ரைட் டு எஜுகேஷன் அப்படின்ற விஷயத்த ரைட் டு எஜுகேஷனாக கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து முக்கியமான கேஸ்லாம் நம்ம பார்க்க வேண்டியது பரமத்தி எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் ட்ரஸ்ட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2014 டிசைட் ஆன இந்த கேஸ் பற்றி நம்ம பார்க்கணும். ஸோ இந்த கேஸ் கான்டெம்பரரி டிஸ்கஷனை கொண்டு வந்துச்சு, இல்லை ஒரு கான்டெம்பரரியான இஷ்யூவை பற்றி பேசிச்சு அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆர்டிகல் 15(5) அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல், ஓகே, கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 15(5) அப்படின்ற ஒரு புது ஆர்டிக்கலை அமெண்ட்மெண்ட் பண்ணி கவர்மெண்ட் கொண்டு வராங்க. அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஈவன் தோ 19(1)Gல எல்லாருக்குமே அவங்களுடைய ட்ரேடு ப்ரொஃபஷன் பண்ணுறதுக்கான ஃபுல் ரைட்ஸ் இருந்தால் கூட சோஷியலி பேக்வேர்டு கம்யூனிட்டியாக இருக்கட்டும் அல்லது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிப்பட்டவங்களுக்கான அப்லிஃப்ட்மெண்ட் ஸ்கீமாக நம்ம இதை பார்க்கலாம். ஸோ அப்போது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்கட்டும் அல்லது எஸ்சி எஸ்டி மாதிரியான சோஷியலி பேக்வர்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லப்படுகிற கம்யூனிட்டிஸாக இருக்கட்டும், அவங்களுக்கான ரிசர்வேஷனை கொடுக்கணும் அப்படின்றப்ப எந்த இன்ஸ்டிடியூஷனில் வேணாலும் ரிசர்வேஷன் பாலிசியை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வெர்பாட்டிக்கல் டேர்ம் 15(5)ல் வருது. அதை இந்த பரமத்தி எஜுகேஷனல் கல்ச்சுரல் ட்ரஸ்ட் கேஸில் அப்பல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த 15(5) தெளிவாக என்ன சொல்லுதுன்னா, அவங்க எக்ஸம்ஷன் கொடுக்கறது எய்டட் ஆர் அன்எய்டட் மைனாரிட்டிஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் மட்டும்தான் இருக்குது. இப்போ 15(5) பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் எந்த ஒரு லா வேணாலும் கொண்டு வந்து எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வேணாலும் ரிசர்வேஷனை கொண்டு வர முடியும், எக்ஸப்ட் எய்டட் ஆர் அன்எய்டட் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனில் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பரமத்தி எஜுகேஷனல் கல்ச்சுரல் ட்ரஸ்ட் கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எ சுப்ரீம் கோர்ட் had delivered a verdict ruling RTE is inapplicable for aided or unaided minority schools அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஆஸ் அ இந்தியன் சிட்டிசன் இந்த 21A கீழே நமக்கு ரைட் டு எஜுகேஷன் கிடச்சிட்டதுனால இந்த 21Aவை அப்ளை பண்ணி
ஆர்டிஇ அப்படின்னு ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு ஒரு ஆக்ட் 2009ல் வருது. அந்த 2009 ஆக்டுக்கு கீழே மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் தவிர வேற எந்த இன்ஸ்டிடியூஷனில் வேணாலும் நம்ம 25% ஆஃப் ரிசர்வேஷனை கிளைம் பண்ண முடியும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் நம்ம பண்ணிக்கணும். அப்போ ஸ்கூல்ஸ்னா என்னென்னலாம் வரும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும். அப்படின்றதுனால நான் ஆர்டிஇ பற்றி உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். ஆர்டிஇ அப்படின்றது இந்த லெக்சரோடைய கனெக்டிவிட்டி கிடையாது. ஏன்னா நம்ம இந்த லெக்சரில் முக்கியமாக நம்ம பார்க்குறது என்னென்னா 21A கீழே எஜுகேஷனல் ரைட்ஸ் எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆச்சு அப்படின்றது மட்டும்தான். ஆனால் இந்த ஸ்கூல்ஸ் அப்படின்றப்ப என்னென்ன கைண்ட் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய டியூட்டி அப்படின்றதுனால, அப்போ இந்த ஆர்டிஇ அப்படின்றதுக்கு கீழே எது எதெல்லாம் ஸ்கூலுன்னு வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லது. அப்படின்றதுனால நம்ம ஆர்டிஇ ஆக்ட், அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 செக்ஷன் 2 சப்கிளாஸ் என் ஸ்கூல்னா என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஜஸ்ட் ஒரு வாட்டி நான் படிக்கிறேன். A school established, owned or controlled by appropriate government or local authority, an aided school receiving aid or grant to meet all or part of expenses from the appropriate government. Third one is a school belonging to specified category. And then fourth one, an unaided school not receiving any kind of aid or grants அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 4 விதமாக இதை பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ். அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நிச்சயமாக இந்த 25% அல்லது ஃபுல் ரிசர்வேஷன். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா சீட்டுமே நம்ம அவங்க பப்ளிக்காக தான் கொடுத்தாகணும். அது ஒன்று. தென் எய்டட் ஸ்கூல் ரிசீவிங் எய்ட். அப்போது ப்ரைவேட்டாக இருக்கலாம், எய்டட் ஸ்கூலாக இருந்துச்சுன்னா அவங்களும் கொடுக்கணும். எ ஸ்கூல் பிலாங்கிங் டு ஸ்பெசிஃபைடு கேட்டகரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பெசிஃபைடு ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபைடு ஸ்கூல்ஸ் அப்படின்னா என்ன மாதிரியான எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இந்த நவோதயா ஸ்கூல்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, நவோதயா ஸ்கூல்ஸ், கேந்திரிய வித்யாலயா, இந்த மாதிரியான ஸ்கூல்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த மாதிரியான கேட்டகரி எம்ப்ளாயர்ஸோட குழந்தைங்களுக்கு அப்படின்ற மாதிரியான ஸ்பெசிஃபிக்காக ரீசனுக்காக தொடங்கப்பட்ட ஸ்கூல். அப்போ அது மாதிரி தொடங்கப்பட்ட ஸ்கூலாக இருந்தாலும் அது செக்ஷன் 2 சப்கிளாஸ் எண்ணில் தேர்ட் ஆகுதுல எ ஸ்கூல் பிலாங்கிங் டு ஸ்பெசிஃபைடு கேட்டகரி அப்படின்ற கேட்டகரிக்கு கீழே அவங்களுக்கும் எஜுகேஷன் கொடுக்கணும். அண்ட் தென் ஃபோர்த் ஒன், அண்ட் அன்எய்டட் ஸ்கூல் நாட் ரிசீவிங் எனி கைண்ட் ஆஃப் எய்ட் ஆர் கிராண்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த அன்எய்டட் ஸ்கூல் அப்படின்றது ப்ரைவேட் ஸ்கூலை தான் சொல்கிறாங்க. ப்ரைவேட் ஸ்கூல் அன்எய்டட். அப்போ ப்ரைவேட் ஸ்கூல் எய்டடாக இருந்தால் ஆல்ரெடி செகண்ட் கேட்டகரிக்கு கீழே வந்துடும். ப்ரைவேட் ஸ்கூல் அன்எய்டடாக இருந்துச்சுன்னா ஃபோர்த்து கேட்டகரிக்குள்ளே வரும், அவங்களும் கொடுக்கணும். பட் இங்கே ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த சப்கிளாஸ் 2Nக்கு கீழே வர 1, 2, 3 கவர்மெண்ட் எய்டட் ரிசீவிங் ஸ்பெசிஃபைட் ஸ்கூல், இந்த மூணுக்கும் கவர்மெண்ட் அந்த 25 ரிசர்வேஷன் சீட் தராங்க இல்லையா, அந்த ரிசர்வேஷனுக்கான பணம் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக செக்ஷன் 12 ஆஃப் த ஆர்டிஇ ஆக்டில் சொல்கிறாங்க, இந்த ஃபோர்த் கேட்டகரியில் அண்ட் அன்எய்டட் ஸ்கூல் நாட் ரிசீவிங் எனி கிராண்ட்டில் எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ப்ரைவேட் ஸ்கூல் அண்ட் ப்ரைவேட் அன்எய்டட் ஸ்கூல் சீட் கொடுக்குறாங்களோ அந்த சீட்டுக்கான ஃபீஸ் அமௌண்ட்டை கவர்மெண்ட் திருப்பி அந்த ஸ்கூலுக்கு கொடுத்துடணும் அப்படின்றது செக்ஷன் 12க்கு கீழே ஆர்டிஇயில் இருக்கிற ஒரு முக்கியமான கண்டிஷன் அப்படின்றதையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். அப்போ ஹட்ஹோல் இந்த லெக்சர் மூலியமாக நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரிஜினலி ஃப்ரேமிங் த கான்ஸ்டியூஷன் டைமில் ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது. ஒன்லி ஆர்டிகல் 45க்கு கீழே டிபிஎஸ்பியில் தான் இருந்துச்சு. அண்ட் தென் கோர்ட்டில் கேசஸ் லைக் மோகினி ஜெயினா இருக்கட்டும், அண்ட் தென் அதுக்கு ஃபாலோயிங் வந்த கேசஸில் இந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றத ஆர்டிகல் 45ல் இருந்து 21Aக்கு இந்தியன் கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட் மூலமாக நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ 21A அப்படின்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு கீழே வந்துட்டதுனால எல்லா சிட்டிசனுக்கும் ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றது ஏஜ் 6 to 14 வரைக்கும் இருக்கிற சில்ட்ரன்ஸுக்கு அது அவங்களுடைய ஃபுல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக மாறிடுது. அப்போ 3 விஷயத்தை அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வராங்க. ஒன்று 21Aல கொண்டு வராங்க, இன்னொன்று 45 அப்படின்ற டிபிஎஸ்பியை
ஆல்ரெடி இருந்ததை சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக 6 வயசு வரைக்கும் early childhoodல அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் 51A லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணி இட் இஸ் டியூட்டி ஆஃப் த பேரண்ட் டு இம்பார்ட் த எஜுகேஷன் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து 6 to 14 இயர்ஸ் வரைக்கும் ரைட் டு எஜுகேஷன் கொண்டு வராங்க. இதுதான் இந்த லெக்சரில் நம்ம அவுட்கமாக பார்க்குறோம். தேங்க்யூ.